வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் இன்னமும் சில குழப்பங்கள் நிலவவே செய்கின்றன. அவர் திருமலை நாயக்கர் காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய பிள்ளைத்தமிழ் பாடலே திருமலை நாயக்கரின் முன்னிலையிலே தான் அரங்கேறிற்று என்று உவேசா போன்றவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் திருமலை நாயக்கரை பற்றிய எந்த குறிப்பும் குமரகுருபரரின் பாடல்களில் காணப்படவில்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள். அதைப் போலவே திருமலை நாயக்கரினுடைய ஆவணங்களிலும் குருபரரை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆனால் அவருடைய அரசவையில் இருந்த அப்பைய தீட்சிதர் என்னும் தெலுங்கு புலவருக்கு கனகாபிஷேகம் நடந்ததாக குறிப்பிருக்கிறது. அதற்கு பின்புதான் குமரகுருபரர் காசிக்கு போயிருக்க வேண்டும். அங்கே இஸ்லாமிய மன்னர்தான் அவருக்கு உதவினார் என்பதும் வரலாற்றில் இன்னொரு முரணாக இருக்கிறது.